ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பு கடையிலும் அதுலேயே ரசமும் பார்த்துடலாம். ஒரு 100 கிராம் பருப்பு கழுவி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, 2 அணா வந்துட்டு தக்காளி பருப்புக்காகவும், 3 அணா வந்துட்டு ரசத்துக்கு, ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் தண்ணி வந்துட்டு சேர்த்தியே ஊற்றிக்கோங்க. நான் ரசமும் இதில் தான் வைக்க போகிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு விளக்கெண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி விசில் விட்டுக்கலாம். அது விசில் வரதுக்குள்ளே ரசத்துக்கு நுணுக்கிடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல் வந்துட்டு பூண்டு தோலோடு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருகாப்பிலையும் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு. அதை தண்ணி வந்துட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு காட்டுற பாருங்க, நல்லாவே வெந்திருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் 3 வரமிளகா போட்டுக்கிறேன். கொஞ்சம் மல்லி ஜீரகம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருகாப்பில் போட்டு நல்லா வந்துட்டு இதை வதக்கிக்கலாம். வதக்கினதை எடுத்து பருப்பில் ஊற்றி அதை கடைஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. நான் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை கடைஞ்சிடலாம். இப்போ ரசத்தை வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் வந்துட்டு சின்ன லெமன் சைஸ் புளி வச்சு, இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு தண்ணி தான் அதில் முக்கால்வாசி ஊற்றிருக்கேன். இப்போ வந்துட்டு அதை நுணுக்கி வச்சதையும் ஒரு கொத்தமல்லி தலையும் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெயும் கடுகும் போட்டுட்டு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் 2 எண்ணம் போட்டிருக்கேன். இப்போ கலக்கி வச்ச தண்ணியை எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நைஸாகவும் கடையாதீங்க, ரொம்ப குறன்னு வைக்காதீங்க. ஒரு அளவுக்கு மீடியமான அளவுக்கு வந்துட்டு கடைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்திங்கன்னா ரசம் சிம்முலேயே வச்சு சைடு ஃபுல்லாக லைட்டாக கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இதே பாத்திரத்தில் ரசம் வந்துட்டு விடக்கூடாது. ஏன்னா நம்ம ஈயச்சட்டியில் செஞ்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.